ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ராகி சேமியா உப்மா. உப்மாவில் என்னங்க ஸ்பெஷல் இருக்குது? உப்மானாலே போர் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. ராகி சேமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவா உப்புமா மாதிரி ராகி சேமியா கிடையாது. ரவா உப்புமானாலே பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ராகியில் செய்கிற உப்புமாவை, ராகி சேமியாவில் செய்கிற உப்புமாவை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான டிஷ்ஷு. குழந்தைங்க அடிக்கடி ராகி உடம்புல சேர்க்கறதுனால நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஹீமோக்ளோபிக்கும் இதில் இன்க்ரீஸ் ஆகும். ராகியை வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நீங்கள் ராகி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டாக இருக்கும். சுகர் வந்தவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் அவ்வளோ நல்லது. இந்த ராகி சேமியா, ராகி களி, ராகி கஞ்சி, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு இதோட ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கை கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு எல்லாம் எப்பயும் ரெகுலராக நம்ம செய்கிற மெத்தடில் தான் உப்புமா செய்ய போகிறோம். ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இப்போ விற்கிற விலையில் சின்ன வெங்காயம் போட முடியல. அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வாங்கி தரவே மாட்டேன்ட்டார். அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே உப்புமாவுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். ஒரு 50% நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விற்கிற விலையில் சின்ன வெங்காயம் என்னால் போட முடியல. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்புமானே சின்ன வெங்காயம் தான், அதுதான் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு 5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேருங்க. தக்காளி எதுக்காக சேர்க்குறோன்னா சும்மா ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் தக்காளி சேர்க்கலன்னா உப்புமா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி, நிறைய சேர்க்க வேணாம். பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். கேழ்வரகில் அவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கேழ்வரகு. கேழ்வரகில் நிறைய அயன் சத்து இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கேழ்வரகில் செஞ்ச பவுடரை தான் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போவாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ராகி பவுடரில் நம்ம கலந்து பால்லையோ நம்ம கஞ்சிலையோ குடிச்சிட்டு போகிறப்ப உடம்புல அவ்வளோ ஸ்டாமினா இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் அதை ரெகுலராக குடிப்பாங்க. இப்போ நம்ம வேக வச்ச கேழ்வரகை இதில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேபிக்கு நல்ல பால் இருக்கணுமா? இப்போ தான் பேபி பிறந்திருக்கா? இந்த கேவர் கஞ்சி குடிச்சு பாருங்கள். கேவரில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேவரில் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைக்கு நல்ல பால் இருக்கும். குழந்த நல்ல புசு புசுன்னு வளரும். ஃபைனலாக கொத்தமல்லி அப்படி தூவி அந்த நல்ல சேமியாவோட கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு தானேங்க உலகம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சமைச்சி சாப்பிட்றதுல தானே சொர்க்கமே இருக்குது. வேறு என்னங்க இருக்குது? சுட சுட ராகி சேமியா, தேங்காய் சட்னி, இதை விட காம்பினேஷன் என்னங்க இருக்க போகுது இந்த உலகத்தில்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எஸ்கேப் ஆகிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. Thank you for watching.